அக்கா வீட்டில் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மேய்ச்சிட்ருக்குது. மாலை நேரத்தில் ஆடு இப்போது ஆடு வந்து செம்மறி ஆடு வந்து பட்டியலாக அடைப்பாங்க இருட்டானதுக்கப்புறம். அதற்கு ஒரு அரை மணி நேரம் இன்னும் இருக்குது. அது வரைக்கும் ஆடு வந்து இன்னும் மேய்ச்சலில் தான் இருக்குது. அதான் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது. ஆட்டுக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்த்தா அப்படியே தெரியும் உங்களுக்கு கோழியும் வளர்க்குறாங்க. அதுவும் அப்படியே உங்களுக்கு பின்னாடி தெரியும். பின்னாடி நீங்கள் பார்க்குற அந்த வியூவில் சில ஆடுங்க வந்து மேய்ச்சல்லாம் முடிஞ்சு இப்போது கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கிற ஒரு கட்டத்துக்கு சில ஆடுகள்லாம் போயிடுச்சு. சில ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மேய்ச்சலில் தான் இருக்குது. முருங்கை மரம் வீட்டு தேவைக்கு. இப்போ இதில் ஆடு வளர்ப்பு முறையில் இப்போ இது வந்து என்னென்னா, இது ஃபென்சிங் கம்பிவேலி முறை. இது என்ன அப்படின்னா, இப்போது இது நம்ம இருக்கிறது வந்து கரூர் மாவட்டத்தில். இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆடு வளர்ப்பு வந்து பெரும்பாலான விவசாய பெருங்குடி மக்கள் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு தொழில். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஆடு இந்த மாதிரி வயல்களுக்குள்ள விடுறப்போ பெரிய ஒரு பரப்பளவு இருக்கிற வயல்வெளிகளில் தான் செம்மறியாடை மேய்ச்சலுக்கு விடுவாங்க. ஸோ இதில் விடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு, இப்போ நம்ம வந்து இது வந்து எந்நேரம் வந்து இது ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து ஆள் வந்து பக்கத்துலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அவ்வளோ பெரிய பரப்பளவும் வந்து கம்பிவேலி போட்டுறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்பிவேலி போட்டாச்சு. ஸோ அப்போது கம்பிவேலி போடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இதை தாண்டி வந்து ஆடுகள் வந்து எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை. இதுக்குள்ளேயே தான் மேயணும். மேய்ஞ்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ஆட்டை எல்லாமே ஓட்டிகிட்டு போயிட்டு பட்டியில் அடைச்சிருவாங்க. கோழி இங்கே தான் வளர்க்குறாங்க. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் மேய்ச்சல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து எல்லாம் வந்து இந்த கூண்டில் வந்து அணையிறதுக்காக இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வந்துடும். பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் இன்னும் சில கோழிகள் வந்து மேய்ச்சலில் தான் இருக்குது. இது வந்து இந்த கோழி கூண்டுக்குள்ளே இருக்கிறது இப்போது குஞ்சு பொரிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தாயும் சேயும் கூண்டுக்குள்ளே. இந்த குஞ்சுகள்லாம் அப்படியே அதோட தாயோட அந்த ஒரு அரவணைப்புள்ளேயே இருந்துட்டு எவ்வளோ பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிராமம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து உயர்த்தி பிடித்து தான் நம்மளுடைய சேனலில் பதிவிடுவது வழக்கம். அதில் ஒரு பகுதி தான் இது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.